உலக பிரகாரமான ஒரு மந்திரி வந்தாலே நடுவில் விசிட் பண்ணாலே சும்மா போக மாட்டார். நீ கர்த்தர் நம் நடுவில் வந்து விட்டால் அவர் சும்மா போவாரா? இல்லை, சும்மா போகவே மாட்டார். அவர் அற்புதங்களை செய்து விட்டு தான் அவர் தருவார். சுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் நடுவில் இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து விட்டு தான் அவர் திரும்பி செல்வார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் நடுவிலே ஒரு அற்புதங்களை செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். எங்க செய்வார்? நடுவிலே செய்வார். நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். அற்புதங்களை செய்கிறவர். அவர் மிரக்கல் வொர்க்கிங் காட். அவர் லார்ட்ஸ் மிரக்கல் வொர்க்கிங் காட். சுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன மிரக்கல் செய்ய போறோம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தான் அவர் செய்ய வந்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு அற்புதங்களை செய்யத்தான் அவர் கடந்து வந்திருக்கிறார். நம் நடுவில் வந்திருக்கிறார். அற்புதங்களை செய்வார். நடுவில் வந்துட்டாவே ஒரு ஆசீர்வாதம் வந்து கூட வந்துடும். அற்புதம் கிடைக்கும். நடுவில் வந்துட்டா சமாதானம் போடுவார். ஆமென். பாருங்க, சீசர்கள் எல்லாம் பயந்து போய் உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்பாமல் யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டிக் கொண்டு உள்ள இருக்கிறாங்க. இயேசு அவர் நடுவே வந்து அவர் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். உங்களுக்கு சமாதானம். ஒருவேளை சமாதானம் இல்லாம போராடி கொண்டிருக்கீங்களா? ஐயா, சமாதானம் இல்லையே. நடுவே வந்து என்ன கொடுக்கிறார்? சமாதானம். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் கிடையாது. அதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் மறைந்துடும். இயேசு கொடுக்கிற சமாதானம் நதியை போல பாய்ந்து ஓடும். ஆமென். என்ன சூழ்நிலை எவ்வளவு வித்தியாசமா இருந்தாலும் எதிர்மறையாக இருந்தாலும் என்ன செய்யும்? நதியாய் பாய்ந்து ஓடுகிற சமாதானம் தான் இயேசு கொடுக்கிற சமாதானம். ஆமென். தான் யோவான் 20:19 வாசிக்கிறோம். நடுவில் வந்து விட்டா அற்புதம் கிடைக்கும். அடுத்து என்ன கிடைக்கும்? சமாதானம். நடுவில் வந்து விட்டால் உங்களை கைவிடவே மாட்டார். சுவாசிக்கிறீங்களா? கைவிடவே மாட்டார். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 6:13 இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நான் வாசம் பண்ணி என் ஜனமாக இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன். வாசிப்போம். 1 ராஜாக்கள் 6:13. இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாக இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். என் ஜனம் என்கிறார். இஸ்ரவேல் யாரு? அவருடைய ஜனம்.